ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு டே 15 வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் டே. இந்த கிறிஸ்மஸ் டேன்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜிம் லீவு. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு முன்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ ஜிம் லீவ் அப்படின்றதுனால இன்னைக்கு நம்ம என்ன பிளான் பண்ணியிருந்தோன்னா செஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. பட் அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா வாக்கிங் பண்ணலாம் இன்ஸ்டண்ட்டாக. சரிங்களா? ஏன் படிக்கட்டு ஏறி வந்து மூச்சு வாங்குது. ஸோ நம்ம வந்துட்டோம். இன்றைக்கி நம்ம 1 hour கண்டினியூஸாக வாக்கிங் பண்ண போகிறோம். அப்படி ஒரு சில டவுட்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லிடுறேன். ஓகே, முக்கியமான டவுட் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த ஃபுட் ஐட்டம். சரிங்களா? ஃபுட் ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக வந்து பார்த்திங்கன்னா இந்த கேழ்வரகு, ராகி, கம்பு இதுதான் குடிக்கணுன்றது கிடையாது. சரிங்களா? நமக்கு என்ன அவைலபிள் ஃபுட்ஸ் இருக்கோ அந்த அவைலபிள் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். அவைலபிள் ஃபுட்ஸ்னால் என்ன அப்படின்னா நிறைய க்ரீன் வெஜிடபிள்ஸ். சரிங்களா? க்ரீன் வெஜிடபிள்ஸ் நிறையவே எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னோடய மார்னிங் வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் ஒரு 2 or 3 days நான் ட்ரை பண்ணேன். அது என்ன ஃபுட்டு அப்படின்னா கேரட் ஒரு 200 கிராம், கேபேஜ் ஒரு 200 கிராம். சரிங்களா? அது ரெண்டையுமே எடுத்து இட்லி குக்கர் இருக்குல்ல, இட்லி குக்கரில் வந்து ஸ்டீமில் கொஞ்சம் நேரம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வேக வச்சிங்கன்னா அது உங்களுக்கு நல்ல உங்களோட டம்மியை நல்லா ஃபுல் பண்ணும். பட் அதே சமயத்தில் உங்களுக்கு பிளாட்டிங்கோ இல்லை வேறு எந்த ஒரு இஷ்யூவுமே க்ரியேட் பண்ணாது. செம்மையாக இருக்கும் ஆக்சுவலி. அதில் லைட்டாக பெப்பரும் உப்பும் போட்டு சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட அது ஒரு 1/2 கிலோ சாப்பிட்லாம். சரிங்களா? இது ஒரு கேபேஜ் ஒரு 250 கிராம், கேரட் ஒரு 250 கிராம் சொல்லி ஒரு 1/2 கிலோ நீங்கள் சாப்பிட்லாம். பட்டு உங்களுக்கு அது எந்த ஒரு பெரிய ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தாது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அந்த பெயின்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரைட் ஷோல்டர் பெயின் நல்ல ரெக்கவரி ஆயிடுச்சு. இன்னும் ஐ திங்க் இன்னொரு 2 weeksல வந்து பார்த்திங்கன்னா அதிகமான வெயிட்ஸ் போடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஜிம்மில் வெயிட் ட்ரைனிங் பண்ணும்போது கார்டியோவை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி இந்த மாதிரி வாக்கிங் தான். சரிங்களா? வாக்கிங்னா வேகமாக நடக்கணுன்றது கம்பல்சரி. பட் இந்த மாதிரி ஒரு எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு அன்ஃபார்ச்சுனேட் சுச்சுவேஷன். ஏன்னா ஜிம் கிடையாது. அப்போ என்னால் வீட்டை விட்டும் வெளியே போய் என்னோடய மற்ற வேலைகளை எல்லாம் வீட்டில் இருக்கிற வேலைகள்லாம் விட்டுட்டு பண்ண முடியாது. பட் வீட்லேயே ஒரு 1 hour வாக்கிங் அப்படின்றது என்னோடய மிஸ்ஸஸ் எனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பிகாஸ் ஒரு ஃபேமிலி பர்சனாக நமக்கு வந்து இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை மிஸ் பண்ணிவிட்டு நம்மளோட கோலை அச்சீவ் பண்ணோம்னா அதில் எந்த ஒரு மீனிங்கும் கிடையாது. ஸோ ஃபேமிலி ரெஸ்பான்சிபிளாக முடிஞ்ச அளவுக்கு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி தான் நம்மளோட கோல்ஸ் வச்சுக்கணும். ஏன்னா இந்த வீடியோஸ் பார்த்துருக்கேன் நீங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க்கில் இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு நீட் இருக்குது. சரிங்களா? அப்படி அந்த நீட் இருக்கும்போது உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டியோடு அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தான் பிளான் பண்ணணும். சரிங்களா? உங்களோட ஒரு டே ரொட்டீன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் கம்பல்சரி எக்ஸசைஸ் பண்ணணும், ஒரு 1 hour நம்ம அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்றத தான் நீங்கள் ரொம்ப முக்கியமாக எடுத்துக்கணும். ஏன்னா இப்போ டயட்டும் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதே சமயத்தில் எக்ஸசைஸ் பண்ணுறதும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸசைஸ் அப்படின்னா வெறும் வெயிட்ஸ் வச்சு பண்ணுறது மட்டும் எக்ஸசைஸ் கிடையாது. இந்த மாதிரி வாக்கிங் பண்ணுறது எக்ஸசைஸ் தான். ஏன் இதை நான் ஒவ்வொரு வீடியோலையும் நிறைய தடவை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் அப்படின்னா ஜிம்முக்கு போகிறதும் இல்லை கிரவுண்டுக்கு போய் ஓடுறது மட்டும் நினச்சிட்ருக்காங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. நம்ம ஜஸ்ட் ஒரு 1 hour ஸ்லோ வாக்கிங் நடந்தாலே போதும். ஓகேங்களா? ஸோ லேட்டர் பீரியடில் நம்ம ஃபாஸ்ட்டாக நடந்துக்கலாம். இது எப்படின்னா ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா 1வது படிக்குது, 1வது முடித்தோன்னே 2வது போகுது, 2வது முடித்தோன்னே அப்படி ப்ரொக்ரெசிவாக டெவலப் ஆகி காலேஜ் போகுது. சரிங்களா? அப்போ அதே மாதிரி தான் நம்மளும் எக்ஸசைஸில் இன்றைக்கி 1வது லெவலில் இருக்கோம், டயட்லேயும் இன்றைக்கி 1வது லெவலில் இருக்கும். பட் ஒரு நாள் அந்த காலேஜ் பீரியட் போகிற அளவுக்கு நம்ம ப்ரொஃபஷனலாக மாறுவோம். சரிங்களா? இன்றைக்கி நம்ம சின்னதாக ஸ்டார்ட் பண்ணுறோமே சொல்லலாம் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் நல்லா நடங்க, நல்லா சாப்பிடுங்க. முக்கியமாக சுகர் எடுத்துக்க எடுக்காதீங்க. சுகர் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கேலரிஸை அப்படியே செம்மையாக இன்க்ரீஸ் பண்ணிடும். நான் ஆல்ரெடி அந்த கேபேஜ் ரெசிபி சொன்னேன் இல்லையா, அதில் இருக்கிற கேலரிஸை விட ஒரே ஒரு ஸ்வீட். சரிங்களா? அந்த ஒரு ஸ்வீட்டில் இருக்கிற கேலரிஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒரு பீஸ் ஆஃப் ஸ்வீட்டில் இருக்கிற கேலரிஸ்ன்றது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்.
ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் 90.50 சரிங்களா என்னோடய வெயிட். நேற்று வந்து பார்த்திங்கன்னா 90.25. பட் நம்ம எக்ஸசைஸ் பண்ண வாரத்துலேயே இந்த 90.25 அப்படின்றத 90 சம்திங் 90.8ன்னு நினைக்கிறேன், அதை நம்ம ரீச் பண்ணிட்டோம். பட் அகைன் அன்றைக்கி ஸ்வீட் சாப்பிட்டு மறுபடியும் நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு சரிங்களா. ஸோ ஸ்வீட்ஸ் எடுத்துக்கவே கூடாது சரிங்களா. ஸோ டே 15 இன்றைக்கி இப்படியே முடிஞ்சு, உங்களை டே 16ல் மீட் பண்ணலாம். See you.